ஏய் பா மளிகை கடையில 4 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு 8 50 ரூபாய் நோட்டு வேணும்னு கேட்டியாமே? இல்லப்பா. நீ தானே பிரபு? ஆமாப்பா. அவன் என்ன கூப்பிட்டு சொல்றான், அவன் என்ன லூசா? அது எனக்கு தெரியாதுப்பா. அங்க உங்க வயசு பிள்ளைங்களா எவ்வளவு பொறுப்பா இருக்கு. அப்பா பாக்கில இருந்து காசு தேடி உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா? போடி உள்ள போடே. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சுட்டு இருக்க? இல்லப்பா, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுப்பா. பாத்தியா, சிரிப்பு சிரிப்பா வருதான். ஏன் வராது? படிப்பு முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன்டா வேலைக்கு போலன்னு கேட்காம இருக்கும் பாரு. நம்மள பார்த்தா சிரிப்பு சிரிப்பா தான் வரும். இதெல்லாம் 10th ஃபெயில் ஆனப்பவே 4 பண்ணிய வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருக்கணும். சரி, பிள்ளைக்கு நம்மள மாதிரி படிப்பு இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சம் பாரு. பா உள்ள போலாம்ப்பா. ஏன் அசிங்கமா இருக்கா? ஏங்க எதா இருந்தாலும் உள்ள வச்சு பேசுங்க. படிக்க வச்சு என்ன படிக்க வச்சீங்க? சரவணா அப்பா மாதிரி MBBS படிக்க வச்சீங்க. தியாகராய காலேஜ்ல BA படிச்சேன். அவன் படிச்சான், அவங்க அப்பா படிக்க வச்சான். டேய், அவங்க அப்பா 25 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தான். தோ சதீஷ், அவங்க அப்பா உனக்கு 4 தண்ணி எனக்கு துட்டு தரணும். அவனே யாரையோ புடிச்சு துட்டு கொடுத்துக்கிறான். அடுத்த மாசம் சதீஷ்க்கு வேலை வருது. துட்டு ஓணும். குமார் இல்லம்மா 3வது ஃபெயிலு. அவங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆட்டோ வாங்கி கொடுத்துக்கிறான். ஓட்டின்னு சுத்துது. நானும் சதீஷும் ஒன்னாதான் குடிச்சிட்டு வந்தோம். இல்ல மச்சான், ஏன்டா குடிச்சிட்டு வந்தேன்னு அவங்க அப்பா கேட்கலாம். நீ கேட்க கூடாது. துட்டு எடுத்துட்டேன் சும்மா சீன் போட்டுக்கிறீங்க. நல்லா ஒரு அப்பனா புள்ளிக்கு துட்டே கொடுக்காத லைஃபே காலி பண்ணிட்டீங்க. என்னடா எழுத்து பேசி. நான் திருப்பி வச்சு அந்த அவசியம் மாடும்.